ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மட்டனில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மட்டன் சுக்காக்கெல்லாம் அந்த மசாலா இந்த மசாலான்னு சொல்லிட்டு ஹெவியாக சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக ஒரு ரெசிபி. மட்டன் சுக்கானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதனால் இப்போதைக்கு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் வேணால் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது காஷ்மீரி சில்லி பொறுத்த வரைக்கும் அது கலர் தான் கொடுக்கும். மற்றபடி காரம் நார்மல் மிளகாய்த்தூள் போட்டாவே போதும். நமக்கு கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் நல்லெண்ணெய் ஒரு 50 to 70 ml கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதனால் நல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வைக்காமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 ml ஆட் பண்ணிட்டேன். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 100 ml ஆட் பண்ணால் போதும். ஏன்னா மட்டனே தண்ணி விடும் இல்லையா? அதனால் நம்ம 100 ml ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/2 hour அதை ஊற வச்சுருங்க. 1/2 hour ஊற வச்சாலும் ஓகே தான். இல்லை டைம் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே குக்கர் விசில் போட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 7 to 8 விசில்ஸ் வைங்க. அப்போ தான் அந்த மட்டன் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டதுனால ரொம்ப தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அதனால தான் சொன்னேன் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், ரெடி ஆகிடும். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதித்து அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டேன். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும். நல்ல தண்ணி ட்ரை ஆகி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த மசாலாவும் அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்டில் உள்ள சின்ன சின்ன எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு செய்கிறது. இது மதுரை ஸ்டைல் சுக்கான்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு, மதுரையில் உள்ள ஃப்ரெண்டு எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மதுரை சைடு இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. என் பசங்கள்லாம் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால காரமே தெரியல. நான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்டியான சிம்பிளான மட்டன் சுக்கா, மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிபி. தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சட்டுன்னு செஞ்சு சட்டுன்னு சாப்பிட்டுடலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? பை பாய்.